நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஓய்வூதிய பலன்கள், 2 ஆண்டுகளுக்கு கூடுதல் பென்ஷன், முழு ஓய்வூதியம், 9 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக ஓய்வூதிய பலன்களை பெறுவதற்கு எந்தெந்த பென்ஷன்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான வழிமுறைகளை, விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு கூடுதல் பென்ஷன், அதிக ஓய்வூதியம், உயர் பென்ஷனை பெறுவதற்கும் முழு ஓய்வூதிய தொகையை எடுப்பதற்கும் என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது, அதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா என்பது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும், சலுகை பற்றிய தகவல்களும், அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும், அதற்கான நிபந்தனைகளையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பென்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வது, இதற்கு நீங்கள் உங்களுடைய UAN அல்லது மெம்பர் ஐடி, பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா பயன்படுத்தி EPFO வெப்சைட்டில் லாகின் செய்ய வேண்டும். அங்கு கொடுக்கப்பட்டுள்ள வியூ என்ற ஆப்ஷனில் காணப்படும் EPF பாஸ்புக் என்பதை கிளிக் செய்யுங்கள். பாஸ்புக்கில் நீங்கள் டெபாசிட் செய்த பணம் மற்றும் EPS பங்களிப்பை காணலாம். ஒருவேளை உங்களுடைய EPS ஆக்டிவாக இருந்தால் நீங்கள் பென்ஷன் பெறுவதற்கு தகுதி பெறுகிறீர்கள் என்று அர்த்தம். EPS பலன் பெறுவதற்கான நிபந்தனைகள்: ஊழியர் ஒரு EPF மெம்பராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 வருடங்கள் ஒரு வேளையில் பணிபுரிந்திருக்க வேண்டும். முழு பென்ஷனை பெறுவதற்கு 58 வயதை அடைந்திருக்க வேண்டும். 50 வயதிற்கு பிறகு கூடுதல் பென்ஷன் பெற ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த பென்ஷன் தொகை சற்று குறைவாக இருக்கும். 60 வயதிலிருந்து பென்ஷன் பெறுவதற்கு 2 வருடங்களுக்கு கூடுதலாக 4% கிடைக்கும். 10 வருடங்களுக்கு குறைவாக சேவை காலம் கொண்டவர்கள் 58 வயதை அடைந்த பிறகு உங்களுடைய பென்ஷன் பணத்தை வித்ட்ரா செய்து கொள்ளலாம். உங்கள் ஊழியர் இறந்து போகும் பட்சத்தில் அவருடைய குடும்பத்திற்கு பென்ஷன் பணம் கிடைக்கும். PF பணத்தை வித்ட்ரா செய்வதற்கான விதிகள்: 5 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பு வித்ட்ரா செய்யும் பட்சத்தில் அதற்கு வரி செலுத்த தேவையில்லை. திருமணம், வீடு வாங்குவது அல்லது கட்டுவது, மருத்துவ சிகிச்சை அல்லது குழந்தைகளின் கல்வி போன்ற காரணங்களுக்கு பாதி அளவு பணத்தை வித்ட்ரா செய்யலாம். பணி ஓய்வு பெற்ற பிறகு அல்லது வேலையை விட்டு 2 மாதங்கள் கழித்து முழு தொகையும் உங்களால் வித்ட்ரா செய்ய முடியும். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றி, விதிமுறை மாற்றங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.